மின்சார வாரியத்தோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தை சமரசம் இல்லாமல் பேசியதுதான் இந்த வெற்றிக்கு காரணமே தவிர வேற எதுவும் காரணம் கிடையாது. ஆனா அதுல முக்கியமான பங்கை வகித்தவர்கள் கேங்மேன் பணியாளர். இந்த கேங்மேன் பணியாளர் தலைமை தாங்கியது நமது தோழர். அதை மறந்துடக்கூடாது. 6% வாங்கினாலே வினோத் சொன்னது போல உங்களை ரிட்டையர்மெண்ட்ல 3 லட்சம் கிடையாது, அந்த பண பலன் 20 லட்சத்துக்கு வந்து நிற்கும். உங்களை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் 20 lakhs மேல வரும். இந்த 6% மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சிட்டா அது ஏடிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி டிபி தனியார் மையத்தை நோக்கி வேகமாக போகின்ற போது போராடுவது யார்? எல்லா தொழிற்சங்கமும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல பண்ணாங்க. வேலை செய்வதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு வாரம் பண்ணாங்க. நிர்வாகம் அடி பண்ணிச்சு. அப்புறம் ஒரு சமரச ஏற்பாடு எப்படி செய்யுங்க. ஆனா தன்னிச்சையாக சீட்டு சங்கம் செய்த மிகப்பெரிய இயக்கம். ஆக தொடர்ச்சியான இயக்கங்களும் நமது தொழிற்சங்க அணுகுமுறையும் மின்சார வாரியத்தோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தை சமரசம் இல்லாமல் பேசியதுதான் இந்த வெற்றிக்கு காரணமே தவிர வேற எதுவும் காரணம் கிடையாது. ஆனா அதுல முக்கியமான பங்கை வகித்தவர்கள் கேங்மேன் பணியாளர். இந்த கேங்மேன் பணியாளர் தலைமை தாங்கியது நமது தோழர். அதை மறந்துடக்கூடாது. பல என்ன சொல்றாங்கன்னா நாங்க போறோம்னுங்க, நாங்க போறோம். உங்களை சொல்ல பல இல்லை. நாம 19ஆம் தேதி ஆஃப்லைன் இயக்கி தெரிவிக்கிறோம். 20ஆம் தேதி கேங்மேன் பணியாளர் சங்கம் போர்டு ஆபீஸ்ல ஒரு தொடர் போராட்டத்தை அறிவிக்கிறோம். இன்னும் 20 அது எத்தனை பேர் இருந்தாங்க? நான் தலை என்ன சொன்னேன் மட்டுமா 864 அங்கங்க போனதா சேர்த்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க. தொடர் போராட்டம் என்று அறிவித்து அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி முடிச்சிட்டாங்க. இவர்கள் சொன்னாங்க அக்டோபர் 7 போராட்டத்தை இன்னும் ஒரு நாள் 3ஆம் நாள் போயிருந்தீங்கன்னா 4ஆம் நாள் போயிருந்தீங்கன்னா அன்னைக்கே வெற்றி கிடைக்கிறதுக்கு சொன்னாங்கல்ல. 20ஆம் தேதி 23ஆம் தேதி பண்ண வேண்டிக்கிறாங்க. ஏன் பண்ணல? பண்ணமா இல்லையா? ஏன் பண்ணல? ஏன் பண்ணலன்னா பண்ண முடியாது. பண்ணக்கூடிய தெம்பும் திராணியும் அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் நிஜம். நாம பண்ணுவோம். அரெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சே பண்ணுவோம். அரெஸ்ட் பண்ணி வெளியோட திரும்ப போவோம். திரும்ப அரெஸ்ட் ஆகும். திரும்ப போராட்டத்தை தொடரும். இதான் சி. அப்போ சிஇடி என்பது கடந்த காலங்களில் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்ட திட்டம் 37 நாட்கள் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 3ஆம் தேதியிலிருந்து 37 நாள் போராட்டம். சென்னையில் கடுமையான போராட்டம். கிரீன்வேஸ்வரெல்லாம் கரண்டே கிடையாது. என் மேல, சீனிவாசன் மேல, தயாரன் மேல பல தோழர்கள் காவல்துறையிலிருந்து வழக்கு பதிவு, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற தோழர்கள் வழக்கு பதிவு. 37 நாள் கழிச்சு அப்பொழுது அதிமுக ஆட்சி, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது நமது போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது நமது தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அறிவிக்கிறார்கள். ஒப்பந்த ஊழியர்களை படிப்படியாக நிலவரம் செய்ய இம்மீடியட்டாக 2500 பேர், 6000 பேர், 2500 ரூபாய் கன்சாலிடேட் பே, 15000 பேருக்கு எஸ்கிரேஷிய கருணை தொகை என்று அந்த மழை காலத்தில் கொட்டுகின்ற மழையில் பேச்சுவார்த்தை நடத்தி அங்க எங்க தலைமைச் செயலகத்தில் அறிவிச்சாங்க. நவம்பர் மாசம், நவம்பர் 3 ஆரம்பிச்சு டிசம்பர் வச்சுங்களேன். அப்படி உள்ள வந்தவங்கள 21,000. இது போன்ற எண்ணற்ற போராட்டங்களை காவல்துறையின் அடக்குமுறையை மீறி சந்தித்து ஜெயிலுக்கு போயிட்டு போராடப்பட்ட உரிமைகள், எண்ணற்ற உரிமைகள் பட்டியல் போட்டு நின்றுட்டே போவோம். கலைஞர் அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட பாரம்பரிய மிக்க தொழிற்சங்கத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட போராட்டம் மிகுந்த தொழிற்சங்கத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஞாபகம். நம்மோடு போட்டி போட இந்த மின்சார வாரத்தில் எந்த தொழிற்சங்கமும் கிடையாது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எந்த தொழிற்சங்கமும் கிடையாது. ஆனால் இந்த போராட்டம், இந்த ஒப்பந்தம் நிறைவேறக்கூடாது என்று பலர் ஒற்றை கோரிக்கை, அதிகாரிகளுக்கு கிளாஸ் 1 and 2க்கு ஊதியம் இல்லை என்றால் நான் கிளாஸ் 3 and 4 என்ற ஒப்பந்தத்தை வாங்கவே மாட்டேன் என்று சொன்ன விரோதி வீரர்கள்லாம் உண்டு. எல்லாத்தையும் தவிடுபடியாக்கணும். ஒப்பந்த மேடை அமைத்தோம், ரைட் சைசிங் நீக்கணும், பழைய 6% வாங்கி கொடுத்தோம். உங்களுக்கு கேங்மேன் பணியாளருக்கு இந்த ஊதியர்கள் 12% வாங்கி கொடுத்தது சீட்டு சங்கம் என்பது 12%. செத்து போன 6%, உதவியில் போன 6% வாங்கி கொடுத்தோம். பல முறை சொல்லியிருக்கேன், வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அந்த 6% என்பது கேங்மேன் பணியாளர்களான கோரிக்கை அல்ல, அது சீட்டு சங்கத்தின் கோரிக்கை. என்ன தொழிற்சங்கங்களை விடப்பட்ட சவால் அது. 60 ஆண்டுகால வாழ்க்கையில வரலாற்றுல மணிக்கணன் செய்த தவறை விடவே மாட்டேன், அதை மாற்றி அமைத்தே தீர்வு சொன்ன மாற்றி அமைத்தோம். அதனால உங்களுக்கு 6% மொத்தம் 11,500 பேர். நீங்க ஒரு 9,613 வாரிசை வழக்கு ஒரு 1,500, எக்ஸ்டர்னல் ரிக்ரூட்மெண்ட்ல ஏஏ வந்த ஒரு 600 பிளஸ் கொஞ்சம் பேர், ஆல் டுகெதர் 11,000. இதே நான் எடுத்தோம். வாரிய தலைவர்கிட்ட சொன்னேன், அவர்களுக்கு ஐஎஸ் இல்லை என்றாலும் பரவாயில்ல, நோ ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நோ ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஓகேவா? ஓகே. மற்ற அப்ஜெக்ஷன் பண்ண நான் தான் சார் பண்ணணும். நாங்களே சொல்றோம் கொடுங்க. ஏன் அப்படி சொல்றோம்? போன ஊதியர் போயிட்டு அடுத்த ஊதியர் பேச்சுவார்த்தை வந்துச்சு. 6% வாங்கினாலே வினோத் சொன்னது போல உங்களை ரிட்டையர்மெண்ட்ல 3 லட்சம் கிடையாது, அந்த பண பலன் 20 லட்சத்துக்கு வந்து நிற்கும். உங்களை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் 20 lakhs மேல வரும். இந்த 6% அதை நாம் உறுதி செய்து ஆகத்தோடு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா
இன்னொரு மத்திய சீட்டு சங்கம் இந்த ஒப்பந்தத்தில் அனைத்து தரப்பு பணியாளர்களையும் நாம் திருத்தி அதிகாரிகளுக்காக நாம் சொன்ன ஃபைட் அவங்க நடத்தியிருந்தாங்கன்னா ஊதியம் வாங்கியிருக்க முடியும். நம்ம மீறி ஓவர்லுக் பண்ணி வேற மாதிரி திசை மாறி போனதை விளைவாகத்தான் அந்த கோரிக்கை பிசு போனது. அரசாங்கம் அதை ஜெயிச்சு இனிமேல் அவருக்கு வேகேஷன் கிடையாது. இனிமேல் அவங்களுக்கு வேகன்சி. இதுல விடுபட்டு போன விஷயம் ரெண்டு விஷயம். ஒண்ணு ஒப்பந்த ஊழியர், இன்னொன்னு பகுதிநேர பணியாளர். பகுதிநேர பணியாளருக்கு சேர்மன் கொடுத்தது என்னன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஜியோ வந்து அந்த ஜியோவை பயன்படுத்தி நோட் எழுதி அரசாங்கத்துக்கு போயாச்சு. எலெக்ஷன் போர்டு பிடிக்கட்டும் 2 மாசத்தை முடிச்சு கொடுக்க சொல்லி பகுதிநேர பணியாளர் அநேகமாக ஜூன் ஜூலைக்கு அதிகபட்சம் ஜூலை ஒப்பந்த ஊழியர் கடைசி வரையும் பண்றாங்க. நல்லா ஒப்பந்த ஊழியர்கள் பிரச்சனை இருக்கும். ஏஏ அனாமத்தாக வச்சுக்கிறவங்க ஒப்பந்த ஊழியர் கிடையாது. போர்மன் எல்லை அனாமத்தா 5 பேர் 10 பேர் வேலைக்கு ஒப்பந்த ஊழியர் கிடையாது. நான் தெளிவா சொல்றேன். அவர்களுக்கு ஆசைய வார்த்தைகளை கட்டி மோசம் செய்வதற்கு சீட்டு சங்கம் தயாரா இல்ல. யார் ஒப்பந்த ஊழியர்? ஒப்பந்தக்காரர்கள் யார் வேலை செய்கிறா அவ்வளவு ஒப்பந்தம். ஒப்பந்தம் இருக்கணும். இப்ப ஒப்பந்தம் போட்டு ஒரு செக்ஷன் 4 பேர் 5 பேர் கொடுத்துருக்காங்க. அது மார்ச் ஏப்ரல் வரும், அப்புறம் மே வரும். 6 மாதங்களுக்கு ஒரு நீட்டிட்டே போவோம். அதை வாங்கி ஏற்கனவே பல இடங்கள் ஒப்பந்தக்காரர்கிட்ட வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. தெருமல தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அவர்களாம் ஒப்பந்தம் இருக்கு. நீதிமன்ற வழக்குகள் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் லேபர் ஹைகோர்ட்ல, வேறு சில இடங்கள் லேபர் கோர்ட்ல அந்த உத்தரவுகளை எல்லாம் நம்ம இப்ப கேட்க போறோம். அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறீங்களா? இப்ப ஜார் மட்டும் சொன்னோம். கான்ட்ராக்ட் லேபர் பர்மனன்சி என்ற விஷயத்தை ஒரு 3 மாதத்தில் அடைஞ்சிட முடியாது. ஏன் முடியாதுன்னா கான்ட்ராக்ட் லேபர் வச்சு வேறு சில அமைப்புகள் வேறு சில விஷயங்கள் பண்றாங்க. அது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்திருக்கிற விஷயம் கூட வாரிய தலைவருக்கு வந்து ஐஜி கிட்ட கொடுத்து ஐஜி விசாரிக்க சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிச்சு. அதெல்லாம் ஒப்பந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கு. இறுதியாக நாம சொன்னோம் சார், ஒண்ணும் இல்ல 4 லைன் சார். உண்மையிலேயே வேலை செய்கிற ஒப்பந்த ஊழியர்கள் அடையாளம் காணுவதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்படும். கமிட்டி அமைத்து இந்த கமிட்டி பரிந்துரைக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களுக்கு 766 ரூபாய் நேரடியாக மின்சார வாரியம் கொடுப்பதற்கு எதிர்காலத்தில் பரிசீலிக்கும். இந்த 4 லைன் தலைகளே தடுப்புச்சுங்க. வாரியத்தில் ஏத்துக்கினார், ஓகே. ஆனா இது அமல்படுத்தினா யார் வருவான்னு கேட்டார். இது நான் அமல்படுத்தினா யாராவது வருவார் சார்? யார் வருவாங்கன்ற கேள்வி நீங்க போடாதீங்க சார். யார் வருவார்னா அரசியல் பொலிட்டிக்கலா பிரஷர் கொடுத்து யார் வேணா வருவான். லட்சம் பேர் கூட வரணும். ஆனா அதுக்கு நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் போடுங்க. அதுக்குதான் கமிட்டி போடுங்க. அதுதான் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தர் போடுங்க. ஜட்ஜை வச்சு ஸ்கிரீனிங் பண்ணுங்க, லிமிட் பண்ணுங்க என்று இன்னொரு மத்திய சீட்டு சங்கம் தொடர்ந்து வாரிய தலைவர்கிட்ட பேசிச்சு, டிடி கிட்ட பேசணும், எம்டி உறுப்பினர்கிட்ட பேசணும். அது நடக்கல. அது நிறைய பேருக்கு வருத்தம் உண்டு. கேங்மேன் கோரிக்கையை வைத்து நம்ம வீடியோக்கள் போடுகின்ற பொழுது வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல போடுறாங்க, லெப்ட் அவுட் கேங்மேன் என்ன ஆச்சு விட்டுட்டீங்களே, கான்ட்ராக்ட் லேபர் பத்தி நீங்க விட்டுட்டீங்களே. ஒரு லேடி வாய்ஸ்கால் போட்டிருந்தாங்க, கேங்மேன் பணியாளர்களுக்காக நீங்க உழைத்தது என்பது எங்களுக்கு வருத்தம் இல்லை, சந்தோஷம் தான், இருந்தாலும் பர்சனலா எனக்கு வருத்தம், விட்டுட்டீங்க. ஒரு லேடி வாய்ஸ்கால் போட எல்லாரும் கேட்டு போய் நினைக்கிறேன். பலருக்கு பல வருத்தங்கள் இருக்குது. ஆனா ஒன்னெல்லாம் தெரிஞ்சுங்க, கடந்த காலங்களில் சீட்டு சங்கம் பெற்ற வெற்றிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு குறையின் கிழந்து ஒன்னா இருந்ததுனால சாத்தியம். எப்பொழுது 22/2/2018 ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தில் கான்ட்ராக்ட் லேபரை வச்சுட்டு நிரந்தர இருக்கிற காசை வாங்கிட்டீங்க என்று தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் என்ற ஒருவர் தனியாக சங்கம் ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து நமது ஒற்றுமையில் பிளவு ஏற்பட்டுச்சு. என்னோட கோரிக்கை பண்ணிக்கு போச்சு. அவர் முதல்ல சங்கம் ஆரம்பிச்சாரு. நீங்க எத்தனை சங்கம் இருக்கு? கான்ட்ராக்ட் லேபர் சங்கம் 10க்கும் மேற்பட்ட சங்கங்களை கான்ட்ராக்ட் லேபர். அவங்க என்ன பண்றாங்க உங்களுக்கே நல்லா தெரியும். அப்ப கோரிக்கை வெற்றி அடையாததற்கு காரணம் சீட்டு சங்கத்தை நம்பி ஒரே அணியில் ஒரு கொடையின் நிக்கல என்பது ஒண்ணு. இரண்டாவது, மின்சார வாரியம் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது போல அல்ல. சட்டங்களும் திட்டங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது போல அல்ல. இப்ப சட்டங்கள் மாறி இருக்கு. 4 சட்ட தொகுப்புகள் வந்திருக்கு. 4 சட்ட தொகுப்புகள்ல நியூ ரெக்ரூட்மெண்ட் எடுக்க கூடாது. நியூ ரெக்ரூட்மெண்ட் பிளேஸ்ல படித்த இளைஞர்களை அந்தந்த பதில புரிச்சுக்கீங்க. பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் FTE பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வச்சீங்க. நீம் என்று சொல்லக்கூடிய அப்ரண்டிஸா வச்சீங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணாதீங்கன்ற சட்டம் அமலுக்கு வந்தாச்சு. அந்த சட்டம் அமலுக்கு வருது, ஸ்ட்ரைக்ல கணங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது திருவண்ணாமலை உட்பட தமிழக பெரும்பான்மை கிளைகளில் ஸ்ட்ரைக்கோட எண்ணிக்கை அன்னைக்கு கரெக்டா வேலைக்கு போட்டாங்க. அன்னைக்கு எல்லாரும் கரெக்டா வேலைக்கு போட்டாங்க. 4 சட்ட தொகுப்பு என்ன சொல்லுது? நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளுக்கு சிவராஜ் போர்மன் ஜெயிக்கு இருக்காரு. அவர் ரிட்டையர்ட் அந்த இடத்துல ஒரு ஜெயிக்கு போட வேண்டியிருக்கிறது. அந்த இடத்துல டிப்ளமா படிச்சு வரையோ BA படிச்சு வர போட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 20 ரூபாய் டெய்லி வேஜ் கொடுத்தா போதும். பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்பது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுப்பாங்க. டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டும் டேட் ஆஃப் ரிலீவிங் டேட் ஒரே டேட், பிறப்பும் இறப்பும் ஒரே லெட்டர் அடிச்சு கொடுத்து காலி பண்றது பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். சட்டம் வரப்போகுது. வேலை கிடைக்குமா? கான்ட்ராக்ட் லேபர் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. இந்த சட்டம் வந்தா கிடைக்குமா? கிடைக்காதா? இவ்வளவு டல்லா இருக்கீங்க. கிடைக்காதா?
இந்த சட்டம் வந்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த சட்டம் வந்து வேலை படித்த இளைஞர் வேலை கிடைக்குமா கிடைக்காதா? படித்தல வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு சட்ட சிக்கல் இருக்குது, சட்டமே அமுலாயிடுச்சுன்னு சொல்லிக்கிறோம். அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாம என்ன பண்ணிக்கிறீங்க? அதை கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க நம்ம கோரிக்கை. கோரிக்கை பின்னால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், அரசு எடுத்த நடவடிக்கை, மத்திய அரசு போட்ட சட்டம், சட்டத்துக்கு உட்படுத்த அரசாங்கம் செயல்பட முடியும், சட்டத்துக்கு உட்படுத்த நாமளே கோரிக்கை வைக்க முடியும் என்ற பைண்டிங்ல இருக்குல்ல. இதை எதிர்த்து போராடுவது சிஇடி சங்கம், போராட்டத்தை அறிவிப்பது சிஇடி சங்கம், வேலை நிறுத்தத்தை செய்வது சிஇடி சங்கம். ஆனா அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டோம். ஏஐ சொல்றதே வேதம், ஏஐ சொல்றதே வேதம், ஏடி சொல்றதே வேதம். வேலை செஞ்சிருவோம், கோரிக்கை மட்டும் இங்க வேலை கொடுக்கப்போம். சரியாது? எப்படி சரியாது? தோழர்களே, நிறைய இருக்கிறது, பேச வேண்டியிருக்கு, உரையாட வேண்டியிருக்கு. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த கேங்மென்ட் பணியாளர்கள் மட்டுமல்ல, வாரிசுக்கு வந்த பணியாளர்கள் மட்டுமல்ல, புதிய பணியாளர்கள் அனைவரும் தங்களை இந்த மின்சார வாரிய நிறுவனத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு தனது வேலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், நிறுவனத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அனைவரும் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய போராட்ட குணம் கொண்ட நமது சங்கத்தில், சிஇடி சங்கத்தை இணைத்துக் கொண்டு மின்சார வாரியத்தையும் நமது வேலையும் பாதுகாப்பதை தவிர வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. கான்ட்ராக்ட் லேபர் என்ன கோரிக்கை தெரியுமா? கூட யாரும் பேச சொன்னார், குறைஞ்சபட்சம் 760 டேரக்டாவது கூட ஏற்பாடு பண்ணுங்க. கோரிக்கை அப்படிதான் வச்சுப்போம். அது பணி நிரந்தரமா டெய்லி வேஜஸா என்பதை எதிர்காலத்தில் ஒப்பந்தவர்கள் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு வருகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்களை ஒன்று திரட்டி போராட்டம் செய்து வெற்றிக்கணி ஈட்டுவதற்கான வேலையை செய்வோம். தொடர் போராட்டம் தான். கான்ட்ராக்ட் லேபருக்கான போராட்டம் இதுவரை செய்ததெல்லாம் போராட்டம் அல்ல. இந்த எலெக்ஷன் கோடு முடிஞ்ச பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது கான்ட்ராக்ட் லேபருக்கான போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் நீங்கள் எந்த அளவு கலந்து கொள்கிறீர்களோ, நீங்க எந்த அளவுக்கு இணைகிறீர்களோ, நீங்க எவ்வளவு போராட்ட குணம் கொண்ட இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த போராட்டம் ஜெயிக்கும் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளும். ஏன்னா அரசாங்கம் ஆட்களை பார்த்து பயப்படுவது அல்ல, அரசாங்கம் நம்பர், ஆட்களுக்கு பின்னாடி நம்பர். சிஇடி சங்கம் போராடுதுன்னா அவர்களுக்கு ஒரு பெரிய பாட்டாளி வர்க்கமே இருக்கு, தோளாளிக்கு கூட்டமே இருக்கு, கோடிக்கால் பூதம் என்று பயப்படுது. அந்த பயம் இருக்கின்றவர்கள் தான் கோரிக்கை செய்யும். அந்த பயம் போயிட்டுதுன்னா கோரிக்கை செய்யும். ஆக தோழர்களே, உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேங்மென்ட் பணியாளர்கள், வாரிசு பணியாளர்கள், ஏற்கனவே நிரந்தர பணியாளர் அனைவரிடமும் நாம் இந்த ஊதிய ஒரு ஒப்பந்தத்தில் பெற்ற அந்த ஊதியத்திற்கான வெற்றி கணிகளை எப்படி பெற்றோம் என்பதை பற்றியும், கேங்மென்ட் பணியாளர்களை கோரிக்கை எப்படி வென்றோம் என்று அப்படி சொல்லியிருக்க அதை பற்றியும் பரவலாக அனைத்து தொழிலாளிகள் மத்தியிலும் கொண்டு செல்ல வேண்டும். அது எல்லா தொழிலாளிகள் மத்தியிலும் நமது மெம்பர், நான் மெம்பர், அதிகாரி யாராக இருந்தாலும் அனைவர் மட்டத்தில் கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் எதிரணிகளின் சூழ்ச்சிகளை வெல்ல முடியும், பொய் பிரச்சாரத்தை வெல்ல முடியும். பொய்யாக பேசுகின்ற கதை கட்டி விடுவர்களை அவர்களை நான் யார் என்பதை அடையாளம் காட்ட முடியும் என்பதை சொல்லி இங்க கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் மாநில வைத்தர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். கடைசியா ஒன்னே சொல்ல நினைக்கிறேன், சொல்லி தோழர்களே, நீங்கள் வந்திருக்கிற கேங்மென்ட் பணியாளர்கள், பெரும்பாலும் கேங்மென்ட் பணியாளர்கள் மத்தியில் கேங்மென்ட் பட சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கி பிரிவினை ஏற்படுத்துகின்றது போது ஏற்கனவே சொல்லுங்க. ஸ்ரீராம் ஏற்கனவே சொன்னார், என்ன சொன்னாரு? கேங்மென்ட் பலகையை நீங்கள் ஒழித்து விட்டால் நாங்கள் சங்கத்தை கலைத்து விட்டு சிஇடி சங்கத்தில் சேர்க்கிறோம் என்று சொன்னார். சொன்னாரா சவுண்டா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சவுண்டா சொல்லப்பா, சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்னாருன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சொல்ல வேண்டியது என்ன? சொல்லுங்களப்பா. சிஇடி சங்கத்தோடு இணைப்பது மட்டுமல்ல, இனிமேல் கேங்மென்ட் தொழிற்சங்கம் என்பது தேவையற்றது. இனிமேல் கேங்மென்ட் தொழிற்சங்கம் என்பது தேவையற்றது. என்ன சங்கம்? கேங்மென்ட் தொழிற்சங்கம் என்பது இந்த அரங்கத்தை சொல்வது முக்கியமல்ல, இந்த அரங்கத்தை சொல்வது முக்கியமல்ல. ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கக்கூடிய கேங்மென்ட் பணியாளர் அடித்து அங்க எல்லாரும் நிக்க வச்சு அங்க வீடியோ எடுத்து அதை சமூக வலைத்தளத்தில் போடுங்க. அதுதான் உண்மையான நடவடிக்கை. நீங்கள் யாரிடம் இருக்கிறீர்களோ, எந்த பக்கம் நிற்கிறீர்கள் என்பதை சொல்லுகின்ற விஷயம் அது. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மின்சார வாரியம் மட்டுமல்ல, பல்வேறு எதிர்ப்புகளை சந்திப்பதற்கு, அரசாங்கத்தில் எதிர்ப்புகளை சந்திப்பதற்கு மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சிட்டா அது ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, இபி தனியார் மயத்தை நோக்கி வேகமாக போகின்ற போது போராடுவது யார்? சீட்டு தானே. அப்ப யார் பக்கம் நிக்கணும்? நன்றி, வணக்கம்.